பேபி அத்தியாயம் 39. ஏய், பார்சலை பிரிச்சு பாருடி. வாங்கி கையில் வைத்து கொண்டவள், நான் அப்புறமேல் பிரிச்சு பார்க்கிறேன் என்று சொல்ல, பிரியா விளையாடாத, நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன், தயவு செஞ்சு இப்பமே பிரிச்சு பாரு. உங்களுக்கு என்ன, இப்போ இந்த பார்சலை பிரிச்சு பார்க்கணும் அவ்வளவுதானே என்று படபடவென பிரித்தாள். அது ஒரு செல்போன். கவரை எடுத்து அதையும் ஓபன் பண்ணி காட்ட அதில் ஒரு செல் இருந்தது. அவள் சந்தோஷமே படவில்லை. அவளுக்கோ முகம் சுருங்கியது. ஏண்டி, உனக்கு இது பிடிக்கலையா? ஒருவேளை உங்க மாமா இதை விட காஸ்ட்லியா வாங்கி தருவானா இருக்கும், அதனால உனக்கு இது பிடிக்கலையோ என்று அவன் கேட்க, ஓனரே நீங்களா ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. எனக்கு போன் இப்ப எதுக்கு? தேவையில்லாம எனக்கு போனு ஆல்ரெடி போன் இருக்கு, எங்க வீட்டுல இருக்கு. என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு நான் வாங்கி கொடுக்கறது யூஸ் பண்ணணும். உன் வீட்டுல இருக்கிற செல்போன் உன் வீட்டுல இருக்கட்டும். உன்னோட கையில ஒரு போன் இருந்தா கரெக்ட் டைம்ல எனக்கு போன் அடிச்சு எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணியிருப்ப. அது இல்லாதனாலதான் பிரச்சனையே. நீ கையில வச்சுக்கோ. நீ எங்க போன, எங்க வர்றேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நீ இந்த ரூமை விட்டு வெளியே போனாலும் எனக்கு நீ போன் பண்ணி பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும். தனியா நீ போக கூடாது. திடீர்னு அம்மாவுக்கே உடம்பு சரியில்லைன்னா கூட நீ பக்கத்து வீட்டுல போய் போன் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்க போன்ல ஒழுங்கா டவர் கிடைக்க மாட்டேங்குது. செல்போனா இருந்தா உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அதனால இதை யூஸ் பண்ணு. மாமா யார் என்ன கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க என்று அவள் திருப்பி கொடுக்க, முதலில் வாங்கி கொடுத்திருக்கேன்டி, இதை வாங்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் உனக்காக. ப்ளீஸ், ரொம்ப யோசிச்சு வாங்கினேன்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செல்போன், நீ யூஸ் பண்ணுடி. நீங்க யார் எனக்கு போன் வாங்கி தரதுக்கு? எங்க மாமாவே எனக்கு வாங்கி தருவாரு என்று கிட்டத்தட்ட அழும் குரலில் பேச, அவனை விட எனக்கு உரிமை அதிகமா இருக்கு, அதனால நான் வாங்கி கொடுக்கறேன், நீ இதைத்தான் யூஸ் பண்ணணும் என்று அந்த போனை கலட்டி சிம்மை போட்டு அது தன்னுடைய போன் காலை ஃபர்ஸ்ட் வர வைத்து அவளுக்கு கால் பண்ணினான். அவளும் எடுத்து அட்டன் செய்ய, பொண்டாட்டி நைட்டுக்கு நான் டிஃபன் செய்யட்டா என்று அவன் போனில் கேட்க, இல்ல நானே பண்ணிக்கிறேன். இல்ல நீ பேசாம உட்காரு, நான் போய் பண்றேன், ஓகேவா என்று எழுந்தவுடன் கிச்சனுக்குள் நுழைந்தான். அவளை இப்பொழுதெல்லாம் ஒரு வேலை செய்ய விடுவதில்லை. அதிகமான வேலை இவனே செய்கிறான் என்று அவளுக்கும் புரிந்தது. சமையல் எல்லாம் முடிந்துவிட்டு உட்காரும் பொழுது அவனுக்கு ஒரு போன் வர அட்டன் செய்தான். அப்படிங்களா? ஓகே சிஸ்டர், நீங்க கிளம்புங்க, நான் இப்ப வந்துடுவேன். ஓகே சிஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு பிரியாவை பார்த்தான். பிரியாவும் அவனை ஏக்கத்துடன் பார்த்தாள். பிரியாவின் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டவன், அம்மாவை பார்த்துக்கோ, சுபிய பார்த்துட்டு இருந்த சிஸ்டர் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி போன் பண்ணாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நைட்டு நான் அங்கதான் இருப்பேன் என்று அவன் சொன்ன அடுத்த கணம் இவள் முகம் மாறியது, வாடியது. வாடிய முகத்தை பார்த்த அன்புவிற்கு அந்த இடத்திலிருந்து எழுந்து போக மனமே இல்லை. பிரியா, நான் போயிட்டு காலையில வந்துடுவேன், ப்ளீஸ் இப்படி வாடி போய் உட்காராத, எனக்கு இது கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? நான் போறதா? நான் போக கூடாதுன்னு சொல்றியா என்று அவன் கேட்க, நான் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? நான் யாருமே கிடையாது, ஜஸ்ட் இந்த வீட்டு வேலைக்காரி. நீங்க தாராளமா போங்க, உங்களை நான் எப்படி கேள்வி கேட்பேன் என்று அவள் சொல்ல, அவ்வளவு கோபத்திலும் சட்டென்று எழுந்தவன் அவளை பிடித்து தன்னுடன் அணைத்து கொண்டு இறுக்கமான முத்தத்தை அவள் உதட்டில் தந்தான். அவன் கோபம் முழுவதும் அந்த முத்தத்தில் காட்டினான். அவளோ அந்த முத்தத்தில் மயங்கி அப்படியே சரிந்து விழ, அவன் பிடித்தவன் அவளை சோபாவில் படுக்க வைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து முகத்தில் அடித்தான். அவள் சட்டென்று எழுந்து கொள்ள, என்னடி திமிரா பேசிட்டு இருக்கிறியா? இங்க பாரு, வேற ஏதாவது தப்பா சொன்ன உனக்கு கொன்னே போடுவேன். ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டு அம்மா கூட போய் படு, நான் காலையில வந்துடுவேன் என்று அதட்டி சொல்லிவிட்டு வெளியே சென்றான். அன்று மறுநாள் வரை இருவரும் பேசிக் கொள்ளாமல் அவரவர் வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். பகலில் காலிங் பெல் சத்தம் கேட்டு அவள் கதவை திறக்க உள்ளே வந்தாள் சுபி உள்ளே வந்தவள், என்ன பிரியா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று கேட்க, ஆமா நான் நல்லா இருக்கேன், வாங்க உள்ள வாங்க என்று கூப்பிட்டு கொண்டு சோபாவில் உட்கார வைத்து குடிப்பதற்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க, ஜூஸை குடித்து கொண்டே, என்னோட வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டு பிரியா ப்ளீஸ். என்னோட ஹஸ்பண்ட் என் வீட்டுக்கு வந்தாரு,
சோ சேர்ந்து வாழலாம்னு சொன்னாரு. நீங்க போய் பார்த்ததெல்லாம் சொன்னாரு. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு என் புருஷன்கிட்ட சொன்னீங்களாமே என்று சுபி கேட்க, எனக்கு 100% நம்பிக்கை. என்னைக்குமே நீ அன்போடு பொண்டாட்டியாக முடியாது. அது நான் மட்டும்தான். அவனுக்கு முன்னாடியே என்ன ரொம்ப பிடிக்கும். நான் தான் அவனை விட்டு விலகி போயிட்டேன். மதிக்கெட்டு விலகி போயிட்டேன். இப்ப திரும்பி வந்திருக்கேன். எங்களோட தடை நீ மட்டும்தான். நீ மட்டும் இடையில இல்லைன்னா அவன் என் கூட வாழ்க்கை நடத்த தயாரா இருக்கான். கார்த்திக்காக தான் பாக்குறேன். ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ எப்ப எங்க வீட்டை விட்டு போற? நாங்க எப்ப ஒண்ணு சேர்றது? நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? காலேஜ்ல அவனுக்கு இந்த உதட்டல எத்தனை முத்தம் கொடுத்திருப்பான் தெரியுமா? உனக்கு சொன்னா புரியாது. ப்ளீஸ் எங்களை விட்டு போயிடு நீ. நான் எப்பொழுதும் உங்களுக்கு இடைஞ்சலா வந்து நிக்க மாட்டேன். சுபி, நீங்க தாராளமா அவர் கூட வாழ்ந்துக்கோங்க. நான் வேண்டான்னு சொல்லலையே. அப்புறம் எதுக்கு அன்பு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நீ திட்டினேன்னு சொன்னா? அப்போ அவன் கூட நீ சண்டை போட்ட. அவனோட மனசுல நீ இல்ல. நான் மட்டும்தான் இருக்கேன். என்னை தவிர யாருமே அவனோட மனசுல போக முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ உன் வழியை பார்த்துட்டு போனீங்கன்னா அவன் நிம்மதியா என் கூட வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிடுவான். உங்க புருஷன்கிட்ட பேச போனது நான் இல்லையே, அவர்தான் போனாரு என்று பிரியா சொல்ல, என் புருஷன் கூட சும்மா சாதாரண சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன்னு அன்பு நினைச்சிருக்கான். ஆனா என் புருஷன் எப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்தினாருன்னு எனக்கு மட்டும், உங்க யாருக்கும் தெரியாது. எப்போ பாரு நான் வந்து அன்பு கூட சேர்ந்து இருக்கேன்னு சொல்லி என் கூட சண்டை போடுவாரு. அந்த குழந்தை கூட அன்பு குழந்தைன்னு சொல்லி சண்டை போடுவாரு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. என் புருஷனை என் வாழ்க்கையில் நான் நினைக்கவே மாட்டேன். அன்பு கிட்ட சொல்லிட்டேன், என் புருஷன் இனிமேல் என் வீட்டு நடையில் மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அன்பு சரின்னு சொல்லிட்டான். அன்பு என் கூட வாழ்ந்தால் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பான். நீ அதை கெடுத்துறாத பிரியா என்று அவள் காலில் விழப்போக, நான் என்னைக்குமே உங்க வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன்னு சொன்னேன்ல. கூடிய சீக்கிரத்துல நான் இங்கிருந்து போயிடுவேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க என்று சுபியை அனுப்பி வைத்தாள் பிரியா. அன்பின் அம்மா பாத்ரூம் போக வேண்டும் என்று சொன்னாள். அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தன் சமையலை முடித்தவள் அவர்களுக்கும் கொடுத்து விட்டு அவள் போய் படுத்து கொண்டாள். அன்று அன்பு லேட்டாகத்தான் வீட்டிற்கு வந்தான். சுபியை பார்த்து விட்டு வந்தான். வந்து பார்க்கும்போது தனக்கான உணவு டைனிங் டேபிளில் இருந்தது. போய் அம்மாவை பார்த்து விட்டு, எப்படிமா இருக்கீங்க, ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க என்று கேட்க, எனக்கு என்னடா இப்பெல்லாம் நல்லா தூக்கம் வருது. நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீ வர்றத பார்த்துதான் முழிச்சிருக்கேன். பிரியா சாப்பிட்டு போய் படுத்துட்டா. டயர்டா இருக்கா போல இருக்கு. நீ சாப்பிட்டுட்டு படுடா என்று அவங்க அம்மா சொல்ல, சரி என்று தலையாட்டி கொண்டு வெளியில் வந்தான். இவனும் சாப்பிட்டு விட்டு பெட்ரூமுக்கு வந்தான். அங்கே அவள் தூங்கி கொண்டிருந்தாள். இவனும் போய் பக்கத்தில் படுத்துக்கொண்டு, ஏய் நீ தூங்கலேன்னு எனக்கு தெரியும். இங்க திரும்பி என்ன பாரு. ஒரு நிமிஷம். நான் எவ்வளவு நேரமா வந்து உன் பக்கத்துல படுத்திருக்கேன் தெரியாதா? தெரியாத மாதிரி நடிக்காத பிரியா என்றான். கண்முழித்து பார்த்தவள் கண்கள் கலங்கி இருந்தது. ஏய் இப்ப எதுக்குடி அழற? நான் உனக்கு என்ன பண்ணுன? எதுக்குதான் என்னை நீ கொடுமைப்படுத்துறியோ தெரியல. சத்தியமா சொல்றேன், உன் கூட இருக்கிறது எனக்கு நரக வேதனையா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. ஆனா நீ இங்க வந்த உடனே உன்னோட அழுகைய பாக்குறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்திருக்கிறியா என்றான் அன்பு. பிரியாவின் மனதை கஷ்டப்படுத்தி விட்டான். சமாதானப்படுத்துவானா அன்பு? பார்ப்போம் நாளை மாலை 6 மணிக்கு. நான் உங்கள் சிராமிகா. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதுன்னா, இதை தொடர்ந்து கேட்கணும்னா டெய்லி மாலை 6 மணிக்கு இந்த கதை அப்லோட் ஆகணும். உங்களுக்கு அதை தொடர்ந்து கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. என்னோட ரிக்வெஸ்டா கேட்குறேன், லைக் பண்ணிருங்க. ஒரு கமெண்ட் செக்ஷன்ல 2 வார்த்தையாவது சொல்லுங்க.